உனக்கு ரேகாவை தெரியுமான்னு என் தோழி ஒருத்திக்கிட்ட கேட்டேன். உடனே அவா, ஓ, அந்த சிடுமூஞ்சி ரேகாவா, எப்ப பார்த்தாலும் எரிச்சல் பட்டுக்கிட்டும் கோவப்பட்டுக்கிட்டும் இருப்பாள, அவளைத்தானே கேக்குறேன்னு கேட்டா. பொதுவா ஒரு நபரை எடுத்துக்கிட்டோம்னா அவங்க இப்படித்தான்னு ஒரு முத்திரைய நாம வச்சிடுறோம். நாம சொல்றதுதான் சரின்னு உறுதியா நம்புறோம். மத்தவங்க அவங்கள பற்றி வேற மாதிரி சொன்னா அதை ஏத்துக்கிட நாம தயாரா இல்ல. உதாரணத்துக்கு என்னையே எடுத்துக்கிடுவோமே. நீங்க என்னைய முதல்ல பாக்கும்போது என்னுடைய எந்த குணம் உங்களுக்கு முதல்ல தெரிய வரும்னு எனக்கு தெரியாது. ஒருவேளைக்கு அன்பா, ஸ்நேகமா, கலகலன்னு பழகுற என்னைய நீங்க பார்க்கலாம். அல்லது அமைதியா, யாரோடும் பேசாம தனிமைய விரும்புற என்னைய நீங்க பார்க்கலாம். சில நேரம் என் பேச்சு அறிவுபூர்வமா இருக்கலாம், சில நேரம் சிறுபிள்ளத்தனமா இருக்கலாம். இதுல இருந்து என்ன தெரியுது? ஒவ்வொரு சூழ்நிலைக்கேற்ப, என் மனநிலைக்கு ஏற்ப நான் மாறுறேன். எந்த சமயத்துல நீங்க என்னைய பாக்குறீங்களோ அதுதான் நான்னு சொல்ல முடியாது. அப்போ எதுதான் நான்? எல்லாமே நான் தான். இப்போ உங்களையே எடுத்துக்கிடுவோமே. நீங்க உங்க அம்மா, அப்பா, மனைவி, கணவன், பிள்ளைங்க ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு மாதிரியா இருக்கிறீங்க. உங்க நண்பர்கள், பக்கத்து வீட்டுக்காரங்க கூட வேலை செய்யறவங்க கிட்ட உங்களுடைய இன்னொரு பதிப்ப காட்டுறீங்க. நான் அப்படின்னு நீங்க நினைக்கிற நபரை உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நாம எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் பாவம் நமக்குள்ள இல்லாம இருக்காது. நம்முடைய பாவத்தை மத்தவங்க கிட்ட இருந்து நாம மறைக்கலாம். ஆனா கடவுள்கிட்ட இருந்து மறைக்க முடியாது. ஆனாலும் நம்முடைய பாவத்தின் மத்தியிலையும் நம்முடைய குறை நிறைகளோட ஆண்டவர் நம்மை நேசிக்கிறாரு. நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். நாம நம்முடைய எந்த பதிப்பை வெளிப்படுத்தினாலும் நம்மள அப்படியே ஏத்துக்கிற ஆண்டவர் இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்குது இல்லையா?